நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சானியா நேவிஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா SRM காலேஜ் காட்டாங்குளத்தூர்ல தான். SRM காலேஜ் மற்றும் தமிழ் பேராயம் ஒன்றிணைந்து நடத்தும் சொல் தமிழா சொல், இது ஒரு மாபெரும் தமிழ் பேச்சுக்கான தேடல். கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடிதுடினும் கொங்கு தமிழை பேச மறைவேனோ. உயர்ந்து நிற்கும் தமிழுக்கும் தமிழாய் உயர்ந்துள்ள அத்துணை பேருக்கும் சுருதிகாவின் அன்பு வணக்கங்கள். தலைப்பு: புதிய அரசியல் கட்சிகள் தோன்றுவது பொதுநல நோக்கே. ஆம், அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது கட்சி அல்ல, அரசியல் என்பது கொடி அல்ல, அரசியல் என்பது உன் எதிர்காலம் அரசியல். அதனால் புதிய அரசியல் கட்சிகள் தோன்றுவது பொது நலன் நோக்கே. சூழ்ச்சியிலே சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதியாடும் வீணர்களுக்கு மத்தியில் நாம் புதிய அரசியல் கட்சிகள் தோன்ற வேண்டும். ஏனென்றால் வாரிசு அரசியலும் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது புதிய கட்சிகள் தோன்றினால்தான் மக்களால் மக்களுக்காக நான் என்று அரசியல் தலைவர்கள் உருவார்கள். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று கிரையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இன்றைய இளைஞர்கள் புதிய அரசியல் கட்சிக்கு நாம் உதவ வேண்டும். அப்போதுதான் இந்திய நாடு வெற்றி அடைந்து விஸ்வரூப வெற்றி அடையும். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழில் விளங்கி எங்களும் நீர் ஞாலத்து இருளகற்றும் மாங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாதது தமிழ் என்று தண்டி அலங்காரம் குறிப்பிடுகிறது. அப்படி நமது அரசியல் தமிழ்நாட்டின் அரசியலாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் அரசியலாக இருந்தாலும் சரி, உலக அரங்கில் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய அரசியல் கட்சிகள் உருவாக வேண்டும். அப்போதுதான் நமக்கு நல்ல மருத்துவமும் கல்வியும் இருக்கும். ஏனென்றால் அரசியல் என்பது நீ படிக்கும் பள்ளியிலும், நீ குடிக்கும் குடிநீரிலும், நீ உண்ணும் உணவிலும், ஏன் நீ நடக்கும் சாலையிலும் அரசியல் இருக்கிறது. எனக்கு அரசியல் வேண்டாம் என்பது எனக்கு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்வதற்கு பதில் அல்லவா? அரசியல் சாக்கடை என்றால் அதை பூக்கடையாக்குவது நீயும் நானும் தானே. அரசியல் அழுக்கு என்று சொன்னால் அதை சுத்தம் செய்ய யார் வருவார்கள்? நீயும் நானும் தான். ஏனென்றால் அரசியல் என்பது உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, உன் எதிர்காலத்தையும் சார்ந்தது. ஏனென்றால் அரசியலால் மட்டும்தான் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், நல்ல ஆட்சியாக இருக்கட்டும், ஊழல்களை துரத்திவிட்டு நல்ல ஆட்சி அமைக்க நமக்கு அரசியல் வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலை நாம் வாக்குக்கு ரூபாய் என்று வந்தால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு மக்களிடம் விழிப்புணர்வு வேண்டும். மக்கள் சொல்வார்கள், எங்களுக்கு பணம் தேவை, அதனால் நாங்கள் அரசியலுக்கு நாங்கள் ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்குகிறோம் என்று. ஆனால் ஏழ்மை குற்றமில்லை, ஆனால் நம்முடைய உரிமையை விற்பது குற்றம் என்று ஒவ்வொரு குடிமகனும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை வரலாறு பேசட்டும், பேச துடிக்கிறது நெஞ்சம், பேசியதோ கொஞ்சம், இன்னும் பேசினால் ஏற்படும் சுரக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியின் வரிகளை முன்வைத்து பேச எடுத்த தலைப்பு புதிய அரசியல் கட்சிகள் தோன்றுவது தன்னல நோக்கே என்ற தலைப்பிலே நான் தோன்றுகிறேன். இப்போது என்ன
ஏன் வர வேண்டும், எதற்கு வர வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு இதற்கான பதிலை தேடும் பொழுது கல்வியில் தமிழ்நாடு சிறந்திருக்கின்றது, பொருளாதாரத்தில் தமிழ்நாடு சிறந்திருக்கின்றது. ஆனால் தான் இவ்வளவு ஆண்டுகள் சம்பாதித்து வைப்பதை சேர்த்து வைப்பதற்கு ஒரு அடைக்காலம் தேவை. அந்த அடைக்காலம் அரசியல் இருக்கின்றது என்று தன்னலத்திற்காக வரக்கூடியவர்களின் மீது தான் என்னுடைய வழக்கு. ஆக இப்படி தன்னுடைய தன்னலத்தை மட்டும் வைத்து மக்களை இன்று பலிகாடாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை புரியாத மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையில் இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பெருமக்களே. ஆக இந்த அரசியல் கட்சி, புதிய அரசியல் கட்சி தோன்றுவதெல்லாம் தன்னலனுக்கே தான் தவிர மற்ற வேறு எந்த நோக்கத்தும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் மிக அற்புதமான வரிகளை சொல்லுவார். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன், எவ்வகை நன்மை எவ்வகை தீமை என்பதறிந்து ஏகுமன் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் கொள்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதான் நாட்டில் சட்டம் என்று. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். இன்று தத்துவம் இல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னலத்திற்கு தான் வருகிறார்கள் என்பதை என்னுடைய வழக்காக நான் தொடங்குகிறேன். அப்படி தான் சேர்த்து வைப்பதையும் தான் இனிமேல் ஏதாவது பிரபலமடைவதையும் அது பேசுகின்ற பொழுது கூட புதிய கட்சி தொடங்குபவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் அந்த செயல் நாம் செய்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது மக்கள் நலத்திற்கு எப்படி சேரும் என்பதுதான் என்னுடைய வழக்கு. ஆக புதிய அரசியல் கட்சியை தோன்றுபவர்கள் எல்லாம் எந்த ஒரு நோக்கமும் அல்ல, அது சுயநல நோக்கம், தன்னல நோக்கமே என்று என்னுடைய வாதத்தை வைத்து நிறைவு செய்கிறேன். சகோதரர் அவர்கள் கூறினார்கள் அனைவரும் தன்னல நோக்கத்திற்கே புதிய கட்சிகளை உருவாக்குகிறார்கள் என்று. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் உதாரணமாக 4 முழ வேஷ்டி, அரக்கை சட்டை, கையில் கடிகாரம் கூட இல்ல, சொந்த வீடு இல்ல, பதவியை பயன்படுத்தி சொத்து சேர்க்காத ஒரே அரசியல்வாதியான கர்ம வீரர் காமராஜர் நமக்கெல்லாம் நேர்மைக்கும் எளிமைக்கும் இலக்கணமாக திகழ்ந்தாரே, அவரால் தான் இன்றைக்கு மாடு மேய்க்கும் ஆடு மேய்க்கும் பிள்ளைகள் கூட இன்றைக்கு கலெக்டராக பட்டதாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? பொது நலமான அரசியல் தான். கற்க கசடட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் ஒரு எழுத்திற்கு கூட துணைக்கால் வாங்கியிருக்காது. அப்படி நீங்கள் கல்வி கற்றீர்கள் என்றால் உங்களுக்கு துணைக்கால் வேண்டாம், சொந்த காலிலேயே நிற்கலாம் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை காமராஜர் அவர்கள் கூறினார். இப்படி பல உதாரணங்களை நாம் கூறலாம். அநீதியை கண்டு உனக்கு கோபம் வரும் என்றால் நீயும் எனக்கு நண்பனே என்றார் சேக்வரா. இப்படி பல உதாரணங்களை நாம் கூறலாம். தோழி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், இவரிடம்தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் சோற்றில் முழு பூசணிக்காயை எப்படி மறைப்பதென்று. 3 முறை முதலமைச்சராக இருந்து, 4 முறை எம்பியாக இருந்து, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து, 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்து, 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் என்னும் ஒரு அமைப்பில் தலைவராக இருந்தாரே தவிர அவர் எந்த விதமான புது கட்சியும் தன்னுடைய தன்னல நோக்கத்திற்காக தொடர்பு கொள்ளவில்லை என்பதை நீங்கள் தோழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று புதிய தலை தோழி அவர்கள் இருக்கின்ற கட்சியை பேசுகிறார்கள். ஆனால் நான் இந்த இடத்தில் புதிய கட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் தன்னல தான் புதிய அரசியல்கள் தோன்றப்படுகின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்பு: நாட்டு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வன அரசு துறைகளே. தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேருவதுதான் நாடு என்று கருதப்படுகிறது. அப்படி பார்த்தால் ஒரு நாடு சிறப்புடையதாக விளங்க வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது அரசு துறைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவம் கூறுகிறது, அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும்படை என்று கூறுகிறது. என்றால் அரசு துறைகள் சரியானதாக இருந்தால் மட்டுமே இந்த நாடு சிறப்புடையதாக இருக்க முடியும். ஏனென்றால் அரசாங்கம் சரியாக இருக்கிறது என்றால் அரசு துறையில் இருப்பவர்களும் சரியானவர்களாகத்தான் இருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, தனியார் நிறுவனங்களை காட்டிலும் சிறப்புடையதாக விளங்கக்கூடியதாக இருப்பது அரசு நிறுவனங்கள் தான். இங்கே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தான் இறை என்று வைக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் அரசு துறைதான் ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைவதற்கு சரியான ஒரு வழியினை வகுத்து கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரசன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் என்று எல்லாம் பிறர் நலம் கருதுவதாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு மட்டுமே உரியது, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளை என்று
தன்னலம் கருதி இருந்தால் அது சரியானதாக இருக்க முடியாது. அந்த வகையில் நாட்டு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வன அரசு துறைகள் தான். ஏனென்றால் இன்றைய சூழலில் அரசு செய்து கொடுக்கக்கூடிய அத்துணை திட்டங்களினாலும் நாம் மிகப்பெரிய நலன்களை அடைந்து கொண்டு இருக்கிறோம். அரசு துறைகளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளின் மூலமாக நாம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பது அரசு துறைகளாகத்தானே இருக்க முடியும். ஏனென்றால் அரசர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளின் அடிப்படையில் தான் மக்கள் சிறந்தவர்களாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தனியார் துறைகளை நோக்கி நாம் படையெடுத்து சென்றிருந்தோம் என்றால் இன்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நல்ல நிலையில் இருந்திருப்பார்களா என்று யோசித்து பார்த்தால் அது சற்று சிறிதாகத்தான் இருக்கும். அதனால் தான் கூறுகிறேன், நாட்டு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது அரசு துறைகள் தான். ஏனென்றால் இன்றைய அரசாங்கம் நமக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த அரசு துறையின் மூலமாகவும் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாகவும் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வனவாக இருக்கிறது இன்றைய அரசு துறை என்று. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஆரம்பத்தில் கூறினேன் அல்லவா? அதற்கு இணங்க ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்றும் நாம் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது தனியார் துறைகளே. ஆமாம், காரணம் என்னவென்றால் இன்று நான் ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்று எனக்கு இன்று என்னுடைய ஆதார் நகலில் இந்த எழுத்தை மாற்ற வேண்டும் என்று நான் முறையிட்டால் அது திருத்தம் செய்யப்பட்டு 1 மாத கால அளவிற்கு பின் தான் எனக்கு கிடைக்கிறது என்றால் இதில் நான் எங்கிருந்து செல்வது? முன்னேற்றத்திற்கு அரசு துறைகள் துணையாக இருக்கிறது என்று. ஆனால் தனியாரால் நடத்தப்படுகின்ற சேவை மையங்களிலே கேட்ட உடனே எனக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது என்றால் ஒரு மாணவியாக நான் சொல்கிறேன், தனியார் துறையினால் தான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்று. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, அரசு துறைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அலுவலர்களின் அனைத்து மகள்களுமே தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் தானே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் நினைக்கவில்லை அரசு கல்லூரியிலும் அரசு பள்ளியிலும் படித்தால் என் பிள்ளை உயர்ந்து விடுவார்கள் என்று? அவர்களுக்கே தெரிகிறது அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் படித்தால் என் மகனே முன்னேற மாட்டான் என்று. அப்படி இருக்கின்ற நிலையில் நாடு முன்னேறி விடுமா? இதையெல்லாம் தாண்டி ஒரு தனியார் துறைதான் அந்த அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது என்பது மறைமுகமாக இந்த அரசியல் சூழலில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது எத்துணை பேருக்கு தெரியும்? அனைத்து அரசாங்கங்களுமே அரசியலுமே ஒரு தனியார் துறையை சார்ந்தும் அது கொடுக்கின்ற நிதியை வைத்தும் தான் மறைமுகமாக இங்கு ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நாட்டின் முன்னேற்றத்திற்கு தனியார் துறைதான் உறுதுணையாகவே இருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் பல்வேறு இடங்களில், ஏன் இன்று இந்த இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இம்மாபெரும் பேச்சு போட்டியினை ஏதாவது ஒரு அரசு துறை எடுத்து நடத்தி இருக்கிறதா? இல்லையே, தனியார் துறை தானே நடத்தி கொண்டிருக்கிறது. யாருக்காக? இங்கு உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தானே இத்துணை பெரிய பேச்சு போட்டியினை உலகமே பார்த்து வியப்படையும் அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் நினைத்தால் நடத்தலாமே, ஆனால் நடத்த மாட்டார்கள். அவர்களுக்கு நிதி வழங்குவதே தனியார் துறைதானே. ஒரு நாடானது எந்த அளவிற்கு தனியார் துறைகளில் வளர்ந்து இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாகவே பார்க்கப்படுகின்ற நிலையில் இன்றைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பொழுது அரசாங்க துறையானது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவே இல்லை. சகோதரி கூறினார், நான் ஒரு வேலையை செய்ய தனியார் துறைகளுக்கு சென்றால் எனக்கு மிகவும் சுலபமாக எனக்கு அந்த வேலை முடிந்து விடுகிறது என்று. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்று
கூறியிருப்பதை சகோதரி மறந்து விட்டார்கள் போன்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்று அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் எல்லாம் தனியார் நிறுவனங்களில் படிக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் தனியார் நிறுவனங்களில் படிப்பவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டிலா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? இல்லையே, அயல் நாட்டிற்கு தானே வேலை பார்ப்பதற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நம்முடைய நாட்டில் நாம் இருந்து வேலை பார்க்க முடியும் என்றால் அதற்கு அரசு துறைகள் தான் சிறப்புடையதாக இருக்க முடியும் என்பதை இங்கு யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமா, இன்று தனியார் நிறுவனங்கள் தான் போட்டிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சகோதரி கூறினார். ஆனால் தமிழ் வளர்ச்சி துறை என்ற ஒரு அரசு இன்றளவும் இருந்து போட்டிகளை நடத்தி மாதம் ஒவ்வொரு மாணவரும் 5000க்கும் மேலாக பரிசுகள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் நமக்கு அமைத்து கொடுத்த போட்டிகள் என்பதை சகோதரி மறந்துவிட்டார் போன்று தோன்றுகிறது. அரசாங்கத்தில் வேலை பார்த்தால் இந்த நாட்டிலேயே இருக்கலாம் என்று நான் அந்த கருத்தை முரண்படவே இல்லை. நான் சொல்வது அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கே தெரிகிறது ஒரு தனியார் துறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேறும் என்று. இன்னும் சில கருத்துக்களை வைத்தார். பேச்சு போட்டிகளை தமிழ் வளர்ச்சி துறைகள்லாம் நடத்துகிறது என்று. நான் எந்த அரசு துறையும் பேச்சு போட்டிகளோ எந்த போட்டிகளோ நடத்தவில்லை என்று கூறவில்லை. உலகம் உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு எந்த ஒரு மாபெரும் போட்டியினையுமே ஏன் அரசாங்கம் நடத்த மாட்டுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நடத்தலாம் என்றால் நடத்தி காண்பிக்கட்டுமே. ஆனால் ஒன்றை சகோதரி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கங்களும் அரசு துறைகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல்களுமே தனியார் துறைகளை சார்ந்ததனால்தான் இந்த அளவிற்காக இந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி. இந்த சொல் தமிழா சொல் 2026 இரண்டாம் சுற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த இரண்டாம் சுற்றிற்கு நடுவர் பொறுப்பு வகித்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மோசஸ் மைக்கேல் பாலடே ஐயா அவர்கள் இந்த இரண்டாம் சுற்று குறித்தும் மாணவர்கள் பேசிய கருத்துக்களை குறித்தும் அவருடைய கருத்துக்களை இங்கே பதிவிடுவார்கள். அற்புதமான மாநிலம் தழுவிய சொற்போரினை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிற இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் பேராசிரியர் கருநாகராஜன் ஐயா அவர்களே, இந்த சொற்போரில் ஈடுபட்டு போர் செய்த உடனே எல்லாம் ஒரு களைப்பு வரும் இல்லையா, போர் செஞ்சு முடித்த உடனே அந்த களைப்போடு அமர்ந்திருக்கிற என்னுடைய இளம் மாணவ நாவலர்களே, மற்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது நடுவர் என்ற முறையிலே என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எல்லாருக்கும் பேர் பொருத்தமாக அமைகிறதில்ல. இப்போ பாருங்கள், எனக்கு பேர் மைக்கேல் ஃபாரடே, ஆனால் எனக்கு சயின்ஸுக்கு ரொம்ப தூரம். ஆனால் என் மனைவி விஞ்ஞான பேராசிரியை. ஆனால் பாருங்கள், நம்முடைய தமிழ் பேராய தலைவர் பெருந்தகைக்கு மிக பொருத்தமாக, ஒருவேளை அவர் இயற்பெயர் இல்லாவிட்டாலும் சரியான பெயராக அவருடைய கொடை உள்ளத்தினாலே பாரிவேந்தர் என்று நாம் பாரெல்லாம் போற்றுகிறோம். மாநிலம் தழுவிய அளவில் மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு சிறு சிறு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மைனர் டீட்டெயில்ஸ், சின்ன விவரங்களை கூட தவறு பிசகு ஏற்படாமல் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு கடந்த 2-3 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இந்த சொற்போரை பேச்சு போட்டியை இங்கே இந்த தமிழ் பேராயம் ஏற்பாடு செய்து நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழ் உணர்வும் சமுதாய உணர்வும் அறிவு தெளிவும் விழிப்புணர்வும் ஊட்டி கொண்டிருக்கிறது. அவங்க எனக்கு முன்னால் எதிரில் லேர்ன் லீட் அதுதான் இந்த அந்த தமிழ் பேராயம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோள் என்று வைத்திருக்கிறார்கள். படிக்க வேண்டும், படித்தில் ஒரு அறிவு பாய்ச்சல் மேற்கொள்ள வேண்டும், லீப், இந்த மற்ற சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த குறிக்கோள்களை நீங்கள் அடைவதற்காக இந்த சொற்போரை அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கொடைவள்ளல் அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்குகிற இந்த பேராயத்தையும் இதனுடைய தலைவர் அவர்களையும் பொறுப்பாளர்களையும் முதலாவது நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சிறப்பு, இதனுடைய சிறப்பு பாருங்கள், இதை முதல் சுற்றை ஓரளவு நேரம் கொடுத்து பேச வைத்திருக்கிறார்கள். 6 தலைப்பு கொடுத்து அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டாம் சிறப்பான சுற்றில் இங்கே ஒரே மணித்துளியில் நீங்கள் சிந்தித்து பேச வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது மாணவ நாவலர்களாகிய உங்களுக்கெல்லாம் பெரிய சவால் தான். ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பை நான் குறித்த 12 இணை
12 பேர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 12 தலைப்பில் இளைஞர்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நீங்கள் தெளிவடைய வேண்டிய கல்வி சார்ந்த, தமிழ் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் இவர்கள் அடக்கி இருக்கிறார்கள். எல்லாம் ஆல் கவரிங், ஆல் என்கம்பாசிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட தலைப்புகள். இந்த தலைப்புகளை இன்றைக்கு பேசியதோடு நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். இவை தொடர்பான நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இந்தியாவினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள் தான். இன்றைக்கு இருக்கிற ஊழல், சீர்கேடு இவைகளெல்லாம் மாறி சிறந்த தலைவங்க, புதிய கட்சிகள் தோன்றுவது பற்றி ஒரு தலைப்பு. இப்போ இருக்கிற தலைவர்களை விடுங்கள், நீங்கள் தான் நாளைக்கு தலைவராக போகிறீர்கள். தகுதிமிக்க தலைவர்களாக வருவதற்கு இந்த 12 தலைப்புகளில் இருக்கிறதே, இவைகளை பற்றிய தெளிவு இருந்தாலே உங்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்கும். ஆகவே நீங்களாம் இப்போ ஒரு தடவை அத்தனை பேரும் சிறப்பாக பேசினீர்கள். உங்களுடைய நல்ல மொழிநடை, நாவன்மை, அவைக்கு அஞ்சாத படையகத்து சாவார் எளியர் சொன்னார். அவையகத்து அஞ்சாதவன் வள்ளுவர் சொல்வார். அந்த அவைக்கு அஞ்சாமல் பேசுகிற அந்த துணிவு எல்லாம் இங்கே பேசிய நாங்கள் கேட்ட 24 பேச்சாளர்களிடமும் மிகச்சிறப்பாக இருந்தது என்பதை நான் ஒரு மூத்த பேராசிரியர் என்ற முறையில், உங்களுடைய மூத்த பேச்சாளன் என்ற முறையில் பல களங்களை ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டு இன்னும் தொடர்ந்து சொல் அரங்கங்களை காண்பவன் என்ற முறையிலே நான் பதிவு செய்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்ன மொழி நடை ஒவ்வொரு தலைப்புக்கு ஏற்றதுமாக கொஞ்சம் இலக்கியம் சார்ந்த தலைப்புகள் கொடுத்தால் இலக்கிய மேற்கோள்களையெல்லாம் சங்க இலக்கியம், திருக்குறள், கண்ணதாசன் கவிதை சொல்லி மேற்கோள் சொல்லலாம். சில சமுதாயம் சார்ந்த தலைப்புகளில் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தலைப்புகளிலும் நல்ல இலக்கிய மேற்கோள்களையும் வரலாற்று செய்திகளையும் சொல்லி மிகச்சிறப்பாக இந்த உங்களுடைய உரையினுடைய மொழி நடையை அமைத்து கொண்டீர்கள். ஒரே ஒன்றில் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த அரங்கம் விவாத அரங்கம். இந்த விவாதங்களை முன்பின்னாக எடுத்து வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சில தலைப்புகளில் வலுவான வாதங்களை எடுத்து வைத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இப்போ தனியார் துறையா பொதுத்துறையா என்பதில் இந்த வாதம் சொல்ல வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் பேச்சாளர்கள் சொல்லவில்லை. அது மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதுபோல் குடும்பங்கள், சில தெரிந்த தலைப்புகள், ஆனால் புதிய செயற்கை நுண்ணறிவு போன்றவைகளையெல்லாம் இன்னும் கூட நீங்கள் ஆழமாக சிந்தித்து இன்னும் வலுவான வாதங்களை இரு தரப்பிலும் வைத்திருக்கலாம் என்று சில இடங்களில் நான் நினைத்தேன். மற்றபடி ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய பங்கேற்பு மிகச்சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு அவங்க நேரம் கொடுத்து முடித்த உடனே நாங்கள் சொன்னோம், தலைவலி தொடங்கிவிட்டது என்று நான் பக்கத்தில் இருந்த அம்மையார்கிட்ட சொன்னேன். ஒரு வழியாக போராடி நாங்கள் இருவரும் இணைந்து இந்த உங்களுக்கான மதிப்பீடுகளை கொடுத்திருக்கிறோம். இதை இறுதியானதென்றல்ல, நீங்கள் இந்த முறை வாய்ப்பிழந்தவர்கள் கூட நீங்கள் தொடர்ந்து அடுத்த முறை முயற்சி செய்து இன்னும் பெரிய வெற்றிகளை, பெரிய சிகரங்களை நீங்கள் எட்ட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்பொழுது அம்மையார் அவர்கள், அடுத்த நடுவர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முடிவையும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே ஜெயிச்சவங்க தான். இது நம்பர்ஸ் நம்ம லைஃப்பை தீர்மானிக்காது. நீங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்கு பின்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்க ஓட ஆரம்பிச்ச எல்லாருமே ஜெயிச்சவங்க தான். இது முடிவுலாம் கிடையாது. இப்போ பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை விட ஒரு பெட்டரா பேசினவங்க தான். இது நீங்க முதல் சுற்றுல கூட ரொம்ப நல்லா பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கொடுத்த தலைப்பை ஒட்டி பேசினதை வச்சு தான் இந்த முடிவு. அதனால நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருமே வெற்றியாளர்கள் தான். பேசின எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நாளிதழெல்லாம் வாசிச்சுக்கோங்க. நடைமுறை செய்திகளை தெரிஞ்சுக்கணும். நான் அந்த காலத்தில் அதை பண்ணேன், இந்த காலத்தில் அதை பண்ணேன் அப்படின்றத விட நடைமுறை செய்திகளோடு தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இன்னைக்கு பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட அது தெரிஞ்சுது. எல்லாமே அரசியல் தெரிஞ்சிருக்கீங்க, இலக்கியம் தெரிஞ்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் தமிழுக்காக நான் எங்களுக்கெல்லாம் நள்ளிரவாயிரும் இந்த நேரம்லாம். இந்த நேரத்தில் உட்காந்து பொறுமையாக பேசினா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அவங்க கூட வந்த பெற்றோருக்கு என்னோட அன்பு.